ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரக்கத்ஸ் கிச்சன். இப்போ நம்ம செய்ய போகிறது கேக்கு. மைக்ரோ ஓவன் இல்லாமல், பீட்டர் இல்லாமல் எப்படி கேக் செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 முட்டை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு, எலுமிச்சப்பழம் பாதி, அரை கிளாஸ் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், 200 கிராம் சர்க்கரை, 400 கிராம் மைதா இல்லாட்டாலும் கோதுமை மாவு வச்சு செஞ்சு பார்க்கலாம், நல்லா வரும். நான் 400 கிராம் மைதா எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர் எசன்ஸை நீங்கள் எடுத்துக்கிறங்க. ரிஃபைண்ட் ஆயில் 50 ml எடுத்திருக்கேன். அவ்வளோதான். வாங்க கேக் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிடுவோம். அதில் முட்டையை உடச்சி ஊற்றுவோம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதோட சர்க்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணுவோம். நல்லா பீட் பண்ணணும், நல்லா சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு. நல்லா பீட் பண்ணியாச்சு, நுரை வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா மைதா மாவை சேர்த்துக்கிறோம். நல்லா சளிச்சு சேர்த்துக்கிறணும். அதோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கலந்துக்கிறோம் சேர்த்து. கலந்தாச்சு. நல்லா இப்போ வந்து நல்லா கிளறி விடணும். இப்போ ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுவோம். ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா திருப்பியும் நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். பாலை ஊற்றுறோம். பாலை ஊற்றி நல்லா பீட் பண்ணிடுவோம். எசன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டா 2 ஏலக்காயை நச்சு சேர்த்துக்கிறங்க எசன்ஸ் இல்லைன்னா. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிடுவோம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தப்பட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறணும். ஒரு 5 நிமிஷம் விடாமல் பீட் பண்ணணும். நல்லா இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்தால் நல்லா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை காய வச்சு நல்லா காஞ்ச பட்டு குக்கரில் தேங்காய் எண்ணெயை தடவி அதில் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ண மாவை சேர்த்துக்கிறணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனது வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டுட்டேன். நான் தேங்காய் எண்ணெய் மறந்துடாமல் ஊற்றிடுங்க குக்கரில். நம்ம ஏன் தோசைக்கல்லில் வைக்கிறோம்னா எல்லா இடத்துலையும் அந்த கேக்கு நல்லா வேகிறதுக்காண்டி வைக்கிறோம். இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் முதலே தோசைக்கல்லை நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் குக்கரை வைக்கிறோம். 30 to 40 நிமிஷம் ஆகும் இந்த கேக்கு வேகிறதுக்கு. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறங்க. இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஒரு சம்சாவை உள்ளே விட்டு பாருங்கள், ஒட்டவே இல்லை. அப்போ நல்லா வெந்துருச்சு, அடி வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூடாக இருக்கும்போது எடுத்தால் கேக்கு வந்து பிஞ்சுக்கிட்டு வரும். இப்போ கத்தி விட்டு எல்லாம் சிலிப்பிட்டு தட்டுக்கு மாற்றிட்டோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ கத்தியை வச்சு நறுக்கி காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் நறுக்கும் போது தெரிஞ்சுக்கிருவீங்க. டெக்கரேஷன் உங்களுக்கு தேவையான நட்ஸை போட்டு சேர்த்துக்கிறங்க. கத்தி எவ்வளோ அழகாக இறங்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு.
இதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.